தமிழக தேர்தல் களமானது ஆளும் கூட்டணிக்கும் எதிர்கூட்டணிக்கும் இடையிலான சூட்டை காட்டிலும் கூட்டணிக்குள்ளான பேச்சுகளால் சூடுபிடித்துள்ளது. எதை நோக்கி செல்கிறது திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி? பெருஞ்செய்தியாக காணலாம். நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். நடிகர் விஜயின் தாவேக்க தலையெடுக்க ஆரம்பித்ததுமே திமுகவுடனான பேச்சு மொழியை மாற்ற ஆரம்பித்தது காங்கிரஸ் கட்சி. கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனும் தாவேக்கவின் முழக்கத்தை காங்கிரசும் பிடித்துக் கொண்டது. இதுவரை இல்லாத வகையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனும் கோரிக்கையை திமுகவிடம் முன்வைக்கலானது. சில மாதங்களாகவே இது தொடர்பில் மாற்றி மாற்றி பேச்சுகள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் என்ற காங்கிரசின் முழக்கமும், கூட்டணி தொடரும், கூட்டணி ஆட்சி இல்லை என்ற திமுகவின் பதிலும், கூட்டணி ஆட்சி விஷயத்தில் மக்கள் முடிவெடுப்பார்கள், கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பார்கள் எனும் காங்கிரசின் எதிர்வினையும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளன. காங்கிரஸ் தரப்பிலிருந்து மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து பொதுவெளியில் ஆட்சியில் பங்கு கோரிக்கையை பேசி வந்த நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் தேவை, எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை அதிகாரம் என்பது. இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா அதிகார பதிவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் உறுப்புகளையும் அதுக்கு பகிர்ந்தே கொடுக்க வேண்டியது. அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. வாக்குச்சாவடி குழுவுக்கு கூட ஆள் இல்லாத கட்சி என்றும், 1-2 பேர் இருந்து கொண்டு உயிரை எடுக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பிலிருந்து பதிலடி கொடுத்தனர் கோ தளபதியும் ராஜகண்ணப்பனும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும்தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. இப்ப காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்ப வர முடியுதா? சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணியில் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இதனூடாகத்தான் திமுகவுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பாக பேச குழு அமைத்தது காங்கிரஸ். திமுகவோ தன் தரப்பில் பேச குழுவை அமைக்கவில்லை. 2 மாதங்களுக்கு மேலாகியும் திமுகவிடமிருந்து பதில் இல்லாத நிலையில் அதிருப்தியை பொது வெளியிலேயே வெளிப்படையாக பேசினார் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். விளைவாக கையோடு ராகுல் காந்தியை சந்திக்க கனிமொழியை அனுப்பியது திமுக. இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. கூட்டணியை தொடர்வதில் இருதரப்பும் ஆர்வத்தோடு இருந்தாலும் குழுவோடுதான் பேச்சு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் தெரிவித்துவிட்டதாக தெரிகிறது. இந்நிலையில்தான் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் டெல்லியில் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் காங்கிரஸ் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை ஆகியோரின் குரல்கள் சற்று வலுவாகவே ஒலித்தன. We called on the Honorable Chief Minister on 3rd December. Now today it is almost 70 days. We are completing more than 2 months. The alliance talks have not started. Our cadre is very much in pain. Our leaders in Tamil Nadu also very much in pain. They are again and again asking us about this, why this alliance talks have not started. I don't know what is the reason why this negotiation talks have not started. எங்களுடைய கோரிக்கைன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்க எல்லோருடைய தலைவருடைய கருத்து. ஏனென்றால் தலைவர்கள் என்ன வலியுறுத்தி இருக்கிறாங்களோ அதை மாண்புமிகு முதலமைச்சரோட நாங்கள் போய் சொல்லுவோம். நாளைக்கே போய் சொல்லுவோம். உடனடியாக திமுக குழு அமைத்து பேச்சை தொடங்க வேண்டும். இது தொடர்பாக முதல்வரை சந்தித்து மேலிட கருத்துக்களை தெரிவிப்பேன் என்று செல்வபெருந்தகை கூறிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அன்றிரவே ஒரு அறிக்கையை வெளியிட்டது திமுக. சூசக மொழியில் எழுதப்பட்ட அந்த அறிக்கை காங்கிரசின் அழுத்தத்திற்கு அடிபணிய முடியாது என்ற மறைமுக செய்தியை உள்ளடக்கியிருந்தது. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின் பிப்ரவரி 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக குழு தொடங்கும் என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. திமுகவின் சமீப தேர்தல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகே தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்திருப்பது தெரியவருகிறது. கடந்த 2016 தேர்தலின் போது மார்ச் 4ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் 1 வாரம் கழித்து மார்ச் 12ஆம் தேதியே குழு அமைத்திருந்தது திமுக. கடந்த 2021 பிப்ரவரி 26 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் மாலைதான் திமுக பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தது. இந்த வழக்கத்தையே தொடரும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதையே திமுக அறிக்கை வெளிப்படுத்தியது. இந்நிலையில் இந்தியா டுடே ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கு நேரடியாகவே செய்தி சொன்னார். கூட்டணி தொடரும்,
கூட்டணி ஆட்சி கிடையாது எனும் முதல்வரின் பேச்சுக்கு உடனடியாக பதிலளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுக்கும் என்று சொல்லிவிட்டாலும் வழக்கம் போல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் தேசிய அணி நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியும் வேறு குரலில் எதிர்வினையாற்றியுள்ளனர். கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சியின் ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று ட்விட்டரில் பதிவிட்டார் மாணிக்கம் தாக்கூர். கூட்டணி ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் வரவேற்பார்கள் என்று பதிவிட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. என்னதான் திட்டத்தில் இருக்கிறது காங்கிரஸ்? கூட்டணி கட்சியோடு பேசும் அதன் தொனியில் ஏன் இத்தனை மாற்றம்? எதை நோக்கி இந்த கூட்டணி செல்கிறது என்ற கேள்வி இப்போது தமிழக மக்களை சூழ்ந்திருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.